சமீபத்தில் ஒரு தகவல் ஒன்று வருது. ஈரானுக்கு அடுத்த வாரம் ரஷ்யாவோட தலை சிறந்த போர் விமானங்களில் ஒன்றான Su-35 அப்படின்னு அழைக்கப்படுற விமானங்கள் வந்து சேரும் அப்படின்னு. மொத்தம் 24 போர் விமானங்கள் வரப்போகுது. இப்போ ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரி கிட்ட இருக்கிறதுல ரொம்ப வீக்கஸ்டான பிளாட்ஃபார்ம் ஆர் ஃபோர்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் தான். அதுக்கு முக்கியமான காரணமே அமெரிக்கர்கள் போட்ட பொருளாதார தடை. இப்போதைக்கு கரண்டாக ஈரானிய விமானப்படையில் இருக்கிற மிக சிறந்த போர் விமானமே F-14 டாம்கேட் அப்படின்னு அழைக்கப்படுற விமானங்கள் தான். ஆனால் இந்த விமானத்தை அமெரிக்கர்கள் பயன்படுத்துறதே இல்லை. இது ஒரு 4ஆம் தலைமுறை விமானம். இதை கோல்டு வார் ஈரால சோவியத் யூனியனுக்கு எதிராக உருவாக்கப்பட்டது. ஸோ அந்த அளவுக்கு பழைய விமானங்களை தான் இவங்க ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட விமானப்படையில் 24 Su-35 ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் போர் விமானங்கள் வருதுன்றப்ப அவங்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் ஒரு அட்வான்டேஜை ஏற்படுத்தும். மிடில் ஈஸ்டில் அந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் மாற்றுற அளவுக்கு ஒரு முக்கியமான நகர்வாக தான் நம்ம இதை பார்க்கணும். அப்படிப்பட்ட இந்த நகர்வு நடக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு நாடுகள் தான். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா உக்ரைன் போரில் மேற்கு நாடுகள் பண்ண தவறு தான் இப்போது மிடில் ஈஸ்டில் ஈரான் பலமாயிக்கிட்டு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே. ஸோ இன்னைக்கான காணொலியில் மேற்கு நாடுகள் பண்ண தவறுனால எப்படி ஈரானுக்கு சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் போயிருக்கு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ஈரான் கிட்ட சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் இருக்குது, ட்ரோன் தொழில்நுட்பம் இருக்குது. இதை தாண்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், வான் பாதுகாப்பு அமைப்புன்றதும் ஈரான் கிட்ட இருக்குது. அதில் அவங்க உள்நாட்டில் பவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்கியிருப்பாங்க. இதுக்கு S-400 அளவுக்கான கேப்பபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்க. இதை தாண்டி ரஷ்யர்களோட S-300 வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்றது இருக்குது. S-400 இப்போ வரைக்கும் ஈரான் கிட்ட இல்லைன்றது தான் உண்மை. ஆனால் கடந்த வருடம் மார்ச் மாதம் ஈரானை சேர்ந்த முக்கியமான அதிகாரிகள் ரஷ்யாவில் இந்த S-400 மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த தொழிற்சாலையில் போய் விசிட்டிங் நடத்தியிருக்காங்க. அந்த டைமே ஈரான் S-400 வாங்குறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட்டாக ஈரான் கிட்ட S-400 சிஸ்டம் கிடையாது. ஆனால் அது கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ரஷ்யாவோட அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆர் அட்வான்ஸ்டு வெப்பன் அப்படின்னு கேட்டிங்கன்னா S-300 தான் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது கூட Yak-130 அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெயினர் ஏர்கிராஃப்டை போன வருடம் அவங்க வாங்கியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம ஒரு காணொலி போட்டிருப்போம். Yak-130 ஈரான் வாங்கினதுக்கான முக்கியமான காரணமே Su-35 விமானத்துக்கு தேவைப்படக்கூடிய அந்த ட்ரெயினிங்கை கொடுக்கறதுக்கு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த விமானம் வந்தப்பே நம்மளோட சேனலில் பதிவு போட்டிருப்போம், அடுத்து வரப்போகிறது Su-35 தான் அப்படின்னு. ஸோ அதுபடி இப்போது அடுத்த வாரம் 24 Su-35 போர் விமானங்கள் வரப்போகுது. இப்போதைக்கு ரஷ்யா ஈரானுக்கு கொடுக்கக்கூடிய மிக உயரிய தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Su-35 தான். இப்போது இந்த Su-35ன்ற போர் விமானம் ஈரானுக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணமே ரஷ்யா யுக்ரைன் போர் தான். அதில் இந்த மேற்கு நாடுகள் பண்ண காரியம் தான் சொல்லி நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன். அந்த மேட்டருக்கு வருவோம். 2007 இந்த வருஷம் கரெக்டாக ஈரான் என்ன பண்ணுறாங்க, ரஷ்யா கிட்ட போய் S-300 வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அப்போது ரஷ்யா ஈரானுக்கு எந்த விதமான ஆயுதங்களையும் கொடுக்க முடியாது அப்படின்னு ஈரான் மேலே வெப்பன்ஸ் எக்ஸ்போர்ட் பேன் ஒன்று போடுறாங்க. என்னடா ரஷ்யா பேன் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். நீங்கள் டக்கர் கால்சனோட இன்டர்வியூவை திருப்பி மறுபடியும் போய் பாருங்கள். அதில் ரஷ்ய அதிபரான புத்தின் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுவார். ஆரம்பத்தில் 2000 காலகட்டத்திலேருந்து 2015 வரைக்கும் மேற்கு நாடுகளுக்கு என்னென்ன செய்யணுமோ, அதாவது அவங்களோட நட்பாக போகிறதுக்கு என்னென்ன காரியங்களில் ஈடுபடணுமோ அது எல்லாத்தையுமே ரஷ்யா பண்ணியிருக்கோம். ஆனால் இதெல்லாம் மீறி தான் மேற்கு நாடுகள் எங்கள் முதுகில் குத்தியிருக்காங்கன்னு சொல்லி ரஷ்ய அதிபரான புத்தின் அவர்கள் சொல்லுவார். அதே விஷயம்தான் இதில் இம்ப்ளிகேட் ஆகிருக்கு. ஸோ 2007 வருஷம் தெஹரான் ரஷ்யா கிட்ட போய் எங்களுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பு வேணும் அப்படின்னு கேட்குறப்ப என்னதான் 2 பேரும் நட்பு நாடுகளாக இருந்தாலும் அமெரிக்கன்ஸ் அவங்களோட எதிரி அப்படின்ற காரணத்தினாலேயே ரஷ்யர்கள் எந்த ஒரு ஆயுதத்தையும் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வெப்பன்ஸ் பேனை போட்டாங்க. அப்படி இருந்தும் ஏன் S-300 ஈரானுக்கு போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2014 வருஷத்தில் தான் இதே யுக்ரைன் பிரச்சனை வெடிக்குது. அந்த டைமில் கிரீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை ரஷ்யர்கள் பிடிக்கிறாங்க. பிடிச்சதுக்கப்புறமா மேற்கு நாடுகள் சாங்ஷன்ஸை போடுறாங்க. அப்போது இருந்தது கம்மியான சாங்ஷன்ஸ் தான். ஆனால் அந்த டைம் ரஷ்யர்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு, ரைட்டு நம்ம என்ன தான் பண்ணாலும் இந்த மேற்கு நாடுகள் நமக்கு அகென்ஸ்டாக தான் இருக்க போகிறாங்கன்னு சொல்லி 2016 வருஷம்தான் நான் ஏன் என்னோட நட்பு நாடுக்கு ஆயுதங்கள் கொடுக்காம இருக்கணும் உங்களுக்காண்டி அப்படின்னு சொல்லி அந்த பேனை லிஃப்ட் பண்ணி S-300 ஈரானுக்கு கொடுக்கறதா ஒப்புதல் அளித்தாங்க. அண்ட் இது நடந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு 2019 தான் ஈரான் கிட்ட முதல் முறையாக S-300 ஆப்ரேஷனலாக கிடச்சிச்சு. அந்த வருஷத்துலேருந்து தான் S-300 ஆப்ரேஷனல் ஆக்கியிருக்காங்க. இப்போது 2016 அப்புறம் 2022 வாங்க. 22 உக்ரைன் மேலே ரஷ்யா ஒரு போர் ஆரம்பிக்குது.
இந்த தடவை டோட்டல் மேற்கு நாடுகளும் கடுமையான சாங்ஷன்ஸை போடுறாங்க. ரஷ்யா எந்திரிச்சு வர முடியாத அளவுக்கான ஒரு சாங்ஷன்ஸை போடுறாங்க. அந்த டைம் தான் ரஷ்யா இன்னொரு முடிவு எடுக்கிறாங்க. ஓகே, இது வரைக்கும் மேற்கு நாடுகளை எந்த வகையிலையும் நம்ம ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து நடந்துக்கிட்டதெல்லாம் போதும், நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு முழுமையான சப்போர்ட்டை கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அடிப்படையில் ஈரானுக்கு உயரிய தொழில்நுட்பங்கள் போகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறதே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு நாடுகள் தான். ஓகே, இப்போ ஈரான் கிட்ட S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்துக்கு வருவோம். தற்போதைய நிலைமையில் ஈரானோட அரசாங்கம் எங்ககிட்ட S-400 இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையும் குறிப்பிடலை. அதே மாதிரி ரஷ்ய அரசாங்கமும் நாங்கள் S-400 ஈரானுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி எந்த விதமான இடத்துலையும் குறிப்பிடலை. நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 2023 மார்ச் மாதம் தான் முதல் தடவையாக ஈரான் ரஷ்ய தொழிற்சாலைக்கு போய் இந்த விசிட்டை பண்ணியிருப்பாங்க. அதாவது S-400 மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த தொழிற்சாலையில். அந்த தொழிற்சாலையில் இவங்க விசிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப உக்ரைன் போர் வந்து ரொம்ப உக்கிரமாக போய்கிட்டு இருக்கு. அந்த டைம் ரஷ்யாவுக்கே வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஷார்ட்டேஜ் இருந்துச்சு. ஸோ இதனால் எப்படி பார்த்தாலும் இந்த ஷார்ட்டேஜை மீறி அவங்க ஈரானுக்கு S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளை சப்ளை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க என்ன தான் சப்ளை பண்ணணும்னு நினச்சாலும் அதை பண்ண முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ S-400 ஈரான் கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஈரான் வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி உயரிய தொழில்நுட்பங்களை நாங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து ரகசியமாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிட்டரன்ஸ் ஏற்படுத்துறதுக்காண்டி ஒரு ஃபுல் ஸ்கேல் மாக்கப்பை ரெடி பண்ணி வைப்பாங்க. அதாவது Su-35 அப்படின்ற அந்த போர் விமானத்தோட ஃபுல் ஸ்கேல் பொம்மை ஒன்று ரெடி பண்ணி அவங்களோட வான்படை தளத்தில் அதை நிறுத்தி வச்சிருவாங்க. அமெரிக்க சேட்டலைட்ஸ் வந்து இதை பார்க்குறப்ப ரஷ்யாவோட Su-35 போர் விமானம் தான் உண்மையிலே ஈரான் கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி ஏதாவது ஒரு அட்டாக் பண்ணுறதா இருந்தாங்கன்னா அந்த அட்டாக்கை உடனடியாக தள்ளி வச்சிருவாங்க. இந்த மாதிரியான டாக்டிக்ஸ்லையும் ஈரான் ஈடுபடுவாங்க. ஸோ இந்த மேற்கு நாடுகளையும் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் குழப்பறதுக்காண்டி கூட ஈரான் எங்ககிட்ட S-400 இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விண்பத்தை ஏற்படுத்தலாம். பட் ஆக்சுவலான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யர்கள் நினச்சாலும் S-400 இப்போ அவங்களுக்கு டெலிவரி கொடுக்க முடியாது. நமக்கே இன்னும் 3 ஸ்குவாட்ரன் வரல. நம்ம 2019 வருஷம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். இப்போ Su-35 மேட்டருக்கு வருவோம். Su-35 பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட 4.5 ஜென்ரேஷனில் இருக்கிறதுல ரொம்ப அட்வான்ஸ்டான ஏர்கிராஃப்ட் இதுதான். AESA அப்படின்னு சொல்லக்கூடிய ரேடார் அமைப்பு கூட இந்த போர் விமானத்தில் இருக்குது. இந்த போர் விமானத்தை S-300ஓட ஈரான் கப்பல் பண்ணி வச்சாங்க அப்படின்னா இஸ்ரேலோட F-35 போர் விமானங்கள் அவ்வளவு சுலபமாக ஈரானுக்குள்ளே நுழைஞ்சிட்டு தாக்குதல் நடத்திட முடியாது. நீங்கள் ஒரு விஷயத்தை அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். சிரியாவில் வந்து ரஷ்யர்கள் S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளை நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த டைம் சிரியாவில் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்குது அப்படின்ற காரணத்தினாலேயே F-35 போர் விமானங்களை அந்த சைடு அமெரிக்கர்களோ இஸ்ரேலோ ஆப்ரேட் பண்ணலை. எந்த விதமான ஏர் ஸ்ட்ரைக்லையும் ஈடுபடலை. ஏன்னா 1990களில் நடந்த சம்பவம் அப்படி. இவங்க இவ்வளோ தூரம் மிதப்பில் 5ஆம் தலைமுறை போர் விமானம்னா ரேடார்லேயே சிக்காது அப்படின்னு சொல்லி ஆப்ரேட் பண்ணி தான் அந்த போர் விமானத்தை இழந்தாங்க. அது மிகப்பெரிய கருப்பு பக்கமாக இருந்துச்சு அமெரிக்காவோட மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் மறுபடியும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் அவங்களோட ஆயுதங்களை இப்போது கவனமாக பார்த்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிபேட் இருக்குது பார்த்தீங்களா, F-35 அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானம், S-400 அப்படின்ற வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்ற டிபேட்டு, இது ரெண்டில் எது ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சண்டை நடந்தால் தான் ஜெயிக்கும். ஆனால் 2 பேருமே அந்த சண்டையை நடக்க விடாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரஷ்யர்களுக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது, ஒருவேளை இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பில் சிக்காதோ அப்படின்னு. அண்ட் அதே மாதிரி அமெரிக்கர்களுக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது, ஒருவேளை இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம் வான் பாதுகாப்பு அமைப்பில் சிக்கிருமோ அப்படின்னு. ஸோ 2 பேருமே பயப்படுறதுனால மாறி மாறி இந்த குறிப்பிட்ட ஏர்கிராஃப்ட் ஆர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட காம்பேட்டை நடக்க விடாமல் பார்த்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் பார்த்து 2 பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி ஈரானுக்கு F-35 போர் விமானங்களும் S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளும் முழுமையாக போய் சென்றடைஞ்சிருச்சுன்னா இஸ்ரேல் அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே நடத்தக்கூடிய அந்த ஸ்ட்ரைக்கை தள்ளி வச்சிருவாங்க, ஆர் அவங்க பிளான் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. எப்படி அணு ஆயுதங்களை ஒரு டிட்டரன்ஸ் டூலாக நம்ம பயன்படுத்துவோமோ அதே மாதிரி ஈரான் இந்த குறிப்பிட்ட ரஷ்ய தொழில்நுட்பங்களை ஒரு டிட்டரன்ஸ் டூலாக பயன்படுத்துறதுக்கு தான் முழுமையான வாய்ப்பு இருக்குது. 100% கன்ஃபார்ம்டாக நம்ம இதை சொல்லலாம். இல்லைப்பா 2ல் எது ஜெயிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம டெக்னிக்கலாக நிறையவே டீட்டெயில்ஸ் வந்து பேசிக்கிட்டே இருக்க முடியும். ஆனால் ஆக்சுவல் பேட்டில் ஃபீல்டில் கடைசி நொடியில் 2 தரப்பில் இருக்கக்கூடிய அந்த வீரர்களோட கையில் தான் இருக்குது. அவங்களோட பர்சனல் ஸ்கில்லை வச்சு தான் எது ஜெயிக்கும் அப்படின்றத நம்மளால் முடிவு பண்ண முடியும். பட் எது எப்படியோ
ஒரு விஷயத்த நம்ம உறுதியாக ஒத்துக்கலாம். S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு ஏதாவது ஒரு பகுதியில் இருக்குது அப்படின்னா அந்த பகுதியில் 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை அமெரிக்கர்கள் ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. S-400 பார்த்து பயப்படுறாங்க அப்படின்றது. இதே விஷயம் நமக்கும் பொருந்தும். J-20 அப்படின்ற சீன போர் விமானங்களை S-400 இருக்கிற பக்கமே சீனர்கள் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஸோ ஈரான் மட்டும் ஒருவேளை F-35 விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்னா அது நமக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ஏன்னா அது நடந்துருச்சு அப்படின்னா J-20யை S-400 பக்கத்துக்குள்ள எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. நமக்கும் அது மிகப்பெரிய வெற்றி தான். ஆனால் நான் மீண்டும் ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்கிறேன். F-35 சிறந்ததா S-400 சிறந்ததா அப்படின்றத நம்ம டிபேட் பண்ணி ஒரு முடிவுக்குள்ளே வரவே முடியாது. அட் தி எண்ட் ஆஃப் த டே யார் கையில் எந்த ஆயுதம் இருக்குது, யார் அந்த ஆயுதத்தை எப்படி திறன்பட பயன்படுத்துகிறா அப்படின்றது தான் முக்கியம். ஸோ அதோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.